வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி வாழ்க்கையை பற்றி இன்னொரு விஷயம் பேசணும்னு நினச்சேன். இன்றைக்கி ஒரு வயசான மனுஷனை பார்த்தேன் நான். இந்த வயசான மனுஷன் என்னை கூப்பிட்டு ஒரு உதவி கேட்டார். அவருக்கு ஒரு 69-70 வயசு இருக்கும். அவரோட பசங்க 2 பேர் வெளிநாட்டில் இருக்காங்க. ஒய்ஃபு கிடையாது. அவருக்கு ஆப்ரேஷன் ஆகிடுச்சு, இதய ஆப்ரேஷன் ஆகிடுச்சு. பசங்க வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க, ஒரு 2 நாள் இருந்தாங்க, கவனிச்சாங்க. கொண்டு போய் திரும்பி ஒரு ஓல்டேஜ் ஹோமில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. திரும்பி வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அவர் என்னை கூப்பிட்டாரு. என்கிட்ட அவரோட வீடு இங்கே பூட்டி இருக்குது, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி ஒரு ஆம்பளை நர்ஸு பிடிச்சி கொடுத்து என்னை கோபாலபுரத்தில் ஒரு வீடு இருக்குது அவருக்கு, அந்த வீட்டில் போய் நான் இருக்கணும்ப்பா, ஏதாவது ஹெல்ப் பண்ணிங்க, என்னால் சாப்பிடக்கூட முடியல, நான்வெஜ்ஜெல்லாம் சமைக்கிறாங்க, நான் வெறும் வெஜ்ஜு தான் சாப்பிடுவேன். நான் டெஃபினட்டாக சொன்னேன், சார் டெஃபினட்டாக பண்ணுறேன்னு சொல்லி என்னோடய ஆட்களை வச்சு தேடி அதில் இறக்கியிருக்கேன். நிச்சயமாக அதை முடிச்சிருவோம். அப்போ எனக்கு என்ன தோணித்துனா, இது மாதிரி நடக்கும்போது இந்த காலத்தில் நிறைய பசங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அவங்க எஸ்பெஷலி யூரோப்பு, அமெரிக்கா, அது மாதிரி ஊருக்கு போகிறாங்க. இந்த யூரோப்பு, அமெரிக்காவுக்கு போனால் என்னென்னா திரும்பி வரமாட்டோன்னு நிச்சயமாக தெரியும். இங்கே வயசான அம்மா அப்பாவை விட்டு போய்ட்றாங்க. இந்த அம்மா அப்பா ரொம்ப தனிமையில் கஷ்டப்படுறாங்க. அப்போ எனக்கு என்ன தோணித்துனா, இந்த வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு சமயத்தில் ஏதாவது கஷ்டமாக வரும். இந்த வாழ்க்கைங்கிறது இனிப்பாகவே எல்லா இடத்துலையும் போகாது. பல விஷயங்களில் பல இடத்துல நல்லதும் நடக்கும், மோசமாகவும் போகும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பிழிஞ்சு எடுத்துரும். ஏண்டா இந்த வாழ்க்கையில் நம்ம இருக்கோம் அப்படின்னு தோன்ற அளவு நம்மளை பிழிஞ்சு எடுத்துரும். இது மாதிரி இந்த வயசானவங்க தனியாக இருக்கிறச்ச நான் இதை பார்க்குறது உண்டு. அப்போ என்னத்தை அவங்க மாற்றி பண்ணியிருந்த வாழ்க்கையில் இப்போ அவங்க நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறத நான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு இதுக்கு 3 விஷயங்கள் எனக்கு பட்டுது. இந்த 3 விஷயங்களில் உங்கள்கிட்ட சொல்லலான்னு தானே. ஒன்று, எங்கள் அப்பா எனக்கு பண்ணதுலேருந்து நான் கற்றுக்கின்றது, உங்கள் பசங்கள்கிட்டேருந்து எதிர்பார்ப்ப அண்டு உங்களுக்கு வாழ்க்கையில் உங்கள்கிட்டேருந்தே நீங்கள் எதிர்பார்ப்ப ரொம்ப கம்மியாக வச்சுக்கிறது நல்லது. இதை எக்ஸ்பெக்டேஷன் பாரை ரொம்ப லோவாக செட் பண்ணிடணும். சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்கள் சந்தோஷப்பட்டால் போதும். நம்மளுக்கு எட்டாத பழம் எட்டாத கனி அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு எட்டணும்னு அவசியம் கிடையாது. முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்க, டிசிப்ளின்டாக இருங்க. வரலையா போனால் போகிறது விட்டு போயிட்டே இருங்க. ஆனால் முக்கால்வாசி பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு எட்டாத கனியை அவங்க பசங்க மேலே திணிப்பாங்க. நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குதையோ அதெல்லாம் அந்த பசங்க மேலே திணிப்பாங்க. ஸோ அந்த பசங்க மேலே திணிக்கிறச்ச அந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதனால தான் பசங்க வெளிநாட்டுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறதே அதனால தான். ஏன்னா நான் பார்த்த நிறைய கேஸில், ஏன்னா என் கிளாஸில் 43 பேரில் 25 பேர் வெளிநாட்டில் இருக்காங்க. எங்கள் அப்பா சைடில் நாங்கள் 3 பேர் மட்டும்தான் பர்மனெண்ட்டாக இந்தியாவில் இருக்கோம். ஏன்னா கூட எங்களோட இந்த கசின்ஸோட பசங்களும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறதுக்கு போயிட்டாங்க. எங்கள் அப்பாவோட கூட பிறந்தவங்க 5 பேர் கூட. இது மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடு ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெளிநாட்டுக்கு போய்ட்றாங்க. இது ஏன்னா பசங்களை நீங்கள் ஊட்டி வளர்க்குறதே அப்படி தான். இங்கே ஒன்றுமே இல்லை, இங்கே ரொம்ப மோசம், நம்ம வெளிநாட்டில் அனுப்பிச்சா பசங்க சந்தோஷமாக இருப்பாங்க, நம்ம கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு திரும்பி வந்துடுவாங்க அப்படின்னு. 2 விஷயம். நீங்கள் போய் இங்கிலாந்து, அமெரிக்கா அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இங்கேயோட இன்னும் அங்கே பெட்டராலாம் இருக்காது. இங்கே எப்படி இருக்கோ அதே தான் அங்கே இருக்கும். வெதர் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், கொஞ்சம் குப்பை இருக்காது. நம்ம ஊரில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஆட்கள் கம்மியாக இருக்கிறதுனால ரோடு க்ளீனாக இருக்கும் பார்க்கறதுக்கு. மற்றபடி இங்கே எவ்வளோ க்ரைமோ அங்கேயும் அதே க்ரைமு. அதே மாதிரி நம்ம ஊர்லேயாவது நினச்சா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், அங்கே ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கே 6 மாதம் ஆகிடும். ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் லோவாக செட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் பசங்க வெளிநாட்டுக்கே போயிருக்க மாட்டான் முன்னாடி. நீங்கள் இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்கணும்னு ட்ரை பண்ணதுனால தான் பசங்க வெளிநாட்டுக்கே போயிடறாங்க. அதுக்கப்புறம் அவன் வரலன்னு சொல்லி அழுது கஷ்ட காலத்தில்
அவன் வரலாமே, ஏன் வரல, 2 நாளைக்கு கூட என்னை பார்க்கலன்னு. அங்கே அவனை அமுச்சு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று அவன் வாழ்க்கை சம்சாரத்தில் அவன் போய் மாட்டிக்கிட்டான். அவன் எப்படி உங்களை தேடி இங்கே வருவான்? முதல்ல நீங்கள் அதை யோசிக்கணும். 2வது, உங்களுக்கு நீங்கள் செல்ஃபிஷாக உங்கள் பசங்களை வளர்க்குறது எப்படி, அதிலேயே கவனத்தை செலுத்திட்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை கவுத்து விட்ருவீங்க. ஸோ உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நீங்கள் எப்படி சப்போர்ட் சிஸ்டம் எப்படி இருக்கும்? எனக்கு ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு ஒரு 20-30 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் கூப்பிட்டா சூன்னு ஓடி வருவாங்கன்னா, நீங்கள் அவனுக்கு எதாவது செஞ்சால் தான் அவன் உங்களுக்கு திரும்பி செய்வான். நீ அவங்களுக்கு ஒன்றும் செய்யலைன்னா அவன் உங்களுக்கு ஒன்றும் செய்ய போகிறதில்ல. இந்த கல்யாணத்தில் ஞாபகம் வச்சுப்பாங்க, நம்ம மொய் தீனது எவ்வளோன்னு கணக்கு வச்சு அதுக்கு ஈக்குவலாக தான் மொய் எழுதுவோம். ஸோ நீங்கள் நம்ம வச்சுருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி தான். ஆனால் நீங்கள் சின்ன வயசுலேயே பசங்களை நல்லா கரெக்டாக நல்லா கலகலன்னு பழகி அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா அவன் டெஃபினட்டாக உங்களுக்கு செய்வான். ஏன்னா இந்த மனுஷங்கிறவன் ஒரு சோஷியல் அனிமல். நம்மளும் ஒரு மிருகம் தான், ஆனால் நம்ம சோஷியல் மிருகம். நம்ம கூட இருக்கிறது ஒரு ட்ரைபோடு தான் இருப்போம். அந்த ட்ரைபில் என்ன சிஸ்டமோ அதை தான் நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம். ட்ரைபு மீறி இன்னொரு சிஸ்டம் பண்ண மாட்டோம். நீங்கள் உங்களுக்கு மற்றவனை அந்த டைமில் ஹெல்ப் பண்ணியிருந்தீங்கன்னா, அவுட் ஆஃப் தி வே போய் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரைச்ச அவங்களும் அவுட் ஆஃப் தி வே உங்களுக்கு செய்வோம். ஏன்னா எப்படியும் ஒரு அக்கௌண்ட்டில் கணக்கு மாதிரி தான் பார்ப்பாங்க, ஒரு பேலன்ஸ் தான் இருக்கும். எனக்கு நீ எவ்வளோ செஞ்ச, நான் உனக்கு எவ்வளோ செஞ்சேன், இப்படி தான் கணக்கை பார்ப்பாங்க. அதனால் இந்த பேங்க் பேலன்ஸில், ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற பேலன்ஸில் நீங்கள் சின்ன வயசுலேருந்து சேர்த்துக்கிட்டே போயிருந்தீங்கன்னா, நாளைக்கு உங்களை பார்க்கறதுக்கு 10 ஃப்ரெண்டாவது வருவோம். அப்போ நீங்கள் தனியாக போய் ஓல்டேஜ் ஹோமில் படுக்கணும். இதுதான் உலகத்தில் நம்ம பெருசாக கற்றுக்க வேண்டியது. நம்ம எதை பண்ணோமோ அது நம்மளுக்கு கிடைக்கும். பட்டினத்தார் ஒன்று சொல்லுவார், தன்வினை ஓட்டப்பம் ஓட்டை சுடும், தன்வினை தன்னை சுடும். நம்ம மற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய காலத்தில் நம்ம மற்றவங்ககிட்டேன்னு வாங்கியிருந்தோம்னா, நம்மளுக்கு வேணுங்கிற காலத்தில் யாரும் நம்மகிட்ட வரமாட்டாங்க. அதனால் 2 விஷயம், எக்ஸ்பெக்டேஷன்ஸை லோவாக செட் பண்ணிக்கோங்க. நம்ம பசங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸை லோவாக செட் பண்ணுங்க. 2வது விஷயம், 2வது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸை நல்லா ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்று செய்யறதுக்கு இடத்துல 10 செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 10 ஒரு இடத்துல தேவைம்போது 10 பேர் நிச்சயமாக வருவாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.